அனைவருக்கும் வணக்கம். இந்த கவர்ச்சி அரசியல் செஞ்சு நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற கனவுலாம் என்டி ராமராவோட முடிஞ்சிருச்சுங்க. அந்த அலையெல்லாம் அப்படியே ஓஞ்சிருச்சு. எம்ஜிஆர் கூட மிக 40 வருட அனுபவத்துக்கு பிறகு தான் ஆட்சியை பிடித்தார். அவருக்கு அரசியல் அனுபவம் அதிகம். அதே நேரத்தில் இப்போ வருகின்ற சினிமாவில் நடிச்சுட்டு ஆட்சியை பிடிச்சிடலாங்கிற நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவர் காணாமல் போடுறாங்க. அந்த வகையில் இப்போ சமீபத்தில் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்சி பலமாக இருக்கணும்னா அடிப்படையில் அந்த கட்டமைப்பு பலமாக இருக்கணும். நல்ல மனிதர்கள் இருக்கணும், நல்ல அரசியல் தலைவர்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த அரசியல் கட்சி நல்ல ஒரு சிறப்பான கட்சியாக வளர முடியும். ஐயநாதன் ஒருத்தர் இருந்தார். இப்போ ரீசெண்டாக அவரும் விஜய் கட்சியிலேருந்து வெளில விட்டார். அதுக்கு முன்னாடி நாம் தமிழரில் இருந்தார். அங்கே அந்த கட்சி கொள்கை கோட்பாடெல்லாம் பிடிக்காமல் வெளில வந்துட்டார். இப்போ விஜய் கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டார். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, பிரசாந்த் கிஷோர் பீகாரை சேர்ந்த அவர் அரசியல் வியூகம் நடத்துவதற்கு 400 கோடி 500 கோடிலாம் வாங்குறது தான் நம்ம பழைய செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் திடீர்னு நேற்று விஜய் சந்திச்சிருக்கிறாரு. அதில் ஒப்பந்தம் வர போட்டிருக்காங்க. விஜய் இடையே ஒப்பந்தம் 2026 நடக்க இருக்கின்ற தேர்தலுக்கு வியூகம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அவர் பீகார் ஜன் சுராஜ் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து தேர்தலை போட்டிட்டார். வெற்றியே பெறலீங்களே. அங்கேயே வெற்றி, அவர் சொந்த மண்ணில் வெற்றி பெற முடியல. அவர் வியூகம் எங்கே அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலையா? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதனால தான் யார் எது சொன்னாலும் நம்புகின்ற இந்த தமிழர்கள் ஏமாத்துகிற வேலையில் நிறைய பேர் செய்வாங்க. இங்கே தமிழர்கள் அவ்வளோ எளிதாக முட்டாளாக ஆகிட மாட்டாங்கங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. சிந்தித்து தான் அவர்கள் செய்வார்கள் என்பது இந்த காணொலிகளும் தெரிவித்து கொண்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இவருடைய வியூகம் நிலைக்குதா, ஜெயிக்குதா, எல்லாத்தையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.